Hello friends, welcome back to Craftyman Tamil. நான் தான் உங்களுக்கு Craftyman. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்க ஒரு வாட்டர் பாட்டில் ராக்கெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பெரிய 20 லிட்டர் கேன்ல செஞ்சு அது பறக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் ராக்கெட் வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ மூடிக்கு நடுவில் காற்று வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் செய்கிறதுக்காக நம்ம சைக்கிள் டியூப்லேருந்து கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நமக்கு ஓட்டை போட்ட மூடியில் ஃபிட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துப்போம். எனக்கு ஃபிட் ஆகுது. இப்போ நடுவில் நான் ஒரு குட்டி ஓட்டை போட்டுக்கிறேன். ஓட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த ஓட்டை போட்ட மூடியும் எடுத்துக்கோங்க. நீங்கள் சைக்கிள் கடைக்கு போய் வால் டியூப்னு கேட்டிங்கன்னா இந்த 5 பொருளையும் தருவாங்க. 5மே நமக்கு முக்கியம், பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ண அந்த ரப்பரை வச்சுட்டு அந்த வால் டியூப்போட அவுட்ரு கவரிங்க நான் அந்த மூடிக்குள்ளே விட்டுக்கிறேன். விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம திரும்ப மேலே வச்சுப்போம். இதுலேயே வாசர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நான் மேலே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க நட்டை நான் போட்டு செம்மையாக டைட் வச்சுக்கிறேன். அப்போ தான் காற்று வெளியே வராது. உங்களுக்கு சுத்தமாக காற்று வெளியே வராத அளவுக்கு டைட் வச்சுருங்க. நல்லா டைட் வச்சு முடிச்சதுக்கப்புறம் வால் டியூப்பை உள்ளே வச்சுட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வாட்டர் பாட்டிலில் காவாசி தண்ணியை பிடிச்சிக்கலாம். தண்ணியை பிடிச்சிட்டு அதை மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைக்கிளுக்கு காற்றடிக்கிற பம்பை வச்சு காற்றடிச்சுக்குங்க. ரொம்ப அடித்தா வெடிச்சிடும். நீங்கள் அமுக்கி பார்த்தாலே கல் மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்மளோடது ஓரளவு நல்லா தான் பறக்குது, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டேங்குது. இப்போ வாங்க நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணலாம். வாட்டர் பாட்டில் மேலே போயிட்டு கீழே இறங்கும் போது அழகாக பேராஷூட்டில் இறங்குங்கிற வாசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாட்டர் பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி அழகாக சைடில் ஃபின்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற நேரத்தில் இது எதுக்குன்னு பார்த்துடலாம். ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்டாக எல்லா ராக்கெட்லேயுமே வச்சுருப்பாங்க. இது எதுக்குனாக்கா ராக்கெட் ஸ்ட்ரெயிட்டாக போக வைக்கிறதுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். வச்சாவது ஸ்ட்ரெயிட்டாக பறக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ நான் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அது கீழே விழுந்தா உடையாமல் இருக்கிறதுக்காக நான் அதில் குச்சியை வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம 20 லிட்டர் கேனுக்கும் சேர்த்து பண்ணிடலாம். நான் அதுக்கு மூடிக்காக நான் ஒரு கப்பு மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ அதில் ஓட்டையை போட்டுட்டு நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே தான் ரப்பர் ஷீட் வச்சு அதில் அவுட்ரு கவரிங் வச்சுட்டு நட்டெல்லாம் போட்டு அதே மாதிரி பண்ணிடலாம். நான் நல்லா டைட் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வால் டியூப்பை வச்சு மூடிட வேண்டியதான். இப்போ நான் வாட்டர் பாட்டிலுக்கு பின்னாடி பேராஷூட்டை ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னாக்கா எனக்கும் ராகவுக்கு சும்மா ரேஸ் மாதிரி வச்சோம். அதில் நம்ம வெற்றிகரமாக தோத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோடது ஏன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பறக்கலனாக்கா நம்ம பேராஷூட்டை ஓப்பன் பண்ணி வச்சு விட்டுட்டோம். ஆனாலும் நமக்கு ஸ்டேபிளாக ராக்கெட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிலாம் நம்ம பார்த்து வைக்காத வசியோ என்னமோ அது ஸ்ட்ரெயிட்டாகவே பறக்கலை. அதனால் நீங்கள் ஃபின்ஸ் எதுவும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஆனால் பேராஷூட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே பறக்குது. வாவ், சூப்பராக வருது பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதில் நம்ம காற்று மட்டும் அடிச்சு விடலாமேன்ட்டு. நம்ம காற்று மட்டும் அடிச்சு விட்டோம்னாக்கா அது காற்று மட்டும்தான் வெளியே வரும். அது அவ்வளோவா நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இதை தண்ணி வெளில வந்துச்சுனாக்கா அது ஃபோர்ஸாக அடிக்கிறதுனால அது பறக்கும். அதனால நம்ம தண்ணியோட சேர்த்து பண்ணுறோம். இப்போ நம்ம 20 லிட்டர் கேனில் ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியது தான். தண்ணி கொஞ்சம் நான் ஃபில் பண்ணிக்கிட்டு காற்றடிக்கிறேன். ஆனால் அது குதிச்சிருச்சு. இப்போ நான் செலோ டேப்லாம் போட்டு நல்லா காற்றடிச்சாச்சு. இப்போ இழுத்து பார்ப்போம். சுத்தமாக பறக்கவே இல்லை.
ஏன்ட்டு அப்புறமா செக் பண்ணி பார்த்தான்னு தெரிஞ்சது எங்கேயோ காற்று வெளியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ரியலான அதுக்கு போடுற கேப்பை வச்சு பண்ணாதான் பறக்கும் போல். நம்மகிட்ட அந்த கேப் இல்லை, என்ன பண்ணுறது? அதனால அது ஒரு சொதப்பல் தான். இப்போ திரும்ப ஃபின்ஸ் எல்லாம் கழட்டிட்டு சும்மா விட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அது செஞ்சு பார்க்குறதுக்கு செம்ம ஃபன்னான வீடியோ. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் குட்டி வாட்டர் பாட்டில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். வா, குட்டி வாட்டர் பாட்டில் கூட சும்மா இல்லை, செம்மையா பறக்குது. நம்ம இதை எப்படி வந்து வினிகர் பேக்கிங் சோடா வச்சு பண்ணலான்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு சைக்கிள் வால் டியூப் எதுவுமே தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பேக்கிங் சோடா சுருட்டி வச்சுருக்கேன். அதை ஒரு வந்து கார்க்கில் வந்து நான் செலோட்டே போட்டு ஒட்டிடுறேன். இப்போ வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கிறேன். வினிகர் ஊற்றினோட்டி அது தொடாத அளவுக்கு மேலே வச்சு நல்லா கார்க்கை டைட் பண்ணிட்டு கமுத்துற வேண்டியது தான். இந்த ரியாக்ஷனில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி வாட்டர் பாட்டிலில் ப்ரெஷர் கிரியேட் ஆகி பறக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா லூஸாக ஃபிக்ஸ் பண்ண வாசி கலந்துருச்சு. இதே மாதிரி 2 டைம் பண்ண போய் கலந்துருச்சு. இதுக்கு மேலே வினிகர் கேட்டனா கண்டிப்பாக தரமாட்டாங்க. இந்த ரியாக்ஷனில் நமக்கு மில்கி ஒயிட் சொல்யூஷன் கிடைக்கிது. இது நமக்கு இதுக்கு மேலே தேவையில்ல, நான் ஊற்றிட்டேன். எடுத்ததுல இது மட்டும்தான் செம தூரத்துக்கு போச்சு. நீங்களே பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. ஃபின்ஸை பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக எடுத்தது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் செஞ்ச இந்த வாட்டர் பாட்டில் ராக்கெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட ஏதாவது 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் க்ரோ ஆகும். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.